நம்மளுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை மாடம் பிளஸ் ரவுட்டர் மூலமா எப்படிலாம் யூஸ் பண்றோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது ரவுட்டருடைய ஒர்க்கும் மாடமுடைய ஒர்க்கும் எந்த வகையில நமக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதோடைய டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபோர் வித் தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். மாடம் ரவுட்டர் இந்த இடத்துல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இங்க இருக்கு இல்லையா, குளோபலா இருக்கும். ஸோ இதான் இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ இதை வந்து நம்ம ஒயர் மூலமா நம்மளுடைய மாடம்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ காப்பர் ஒயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாடம்ல இருந்து நம்ம ரவுட்டர் இங்க இருக்கு இல்லையா, இந்த ரவுட்டருக்கு ஒரு கனெக்டிவிட்டி பண்ணணும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, மாடம்ல இருக்கக்கூடிய அந்த ஒயரை எடுத்துட்டு வந்து நம்ம ரவுட்டர்ல கொடுத்தோம் அப்படின்னா, ரவுட்டர்ல வேன் போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். வேன்ல இருந்து உங்களுக்கு 3 போர்ட் தனியா லேண்ட் போர்ட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த லேண்ட் போர்ட் மூலமா நம்மளுடைய டிவி, நம்மளுடைய லேப்டாப், கம்ப்யூட்டர் என்ன மாதிரியான கனெக்டிவிட்டிலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணி நம்மளால் நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கனெக்டிவிட்டி ஆப்ஷன். பட் மாடம் அப்படின்ற கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது? ஸோ இனிஷியல் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ADSL மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடம் யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய டெலிஃபோன் கனெக்டிவிட்டி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த மாடம் யூஸ் பண்ணி நம்ம இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பண்ணிக்க முடியும். பட் டெலிஃபோன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ADSL மாடலை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். பட் நம்மளோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு ரவுட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தேவை. ஸோ இந்த ADSL மாடல் அப்படின்ற இந்த மாடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர்லி வந்து காப்பர் ஒயர் பேஸ் பண்ணி ரன் ஆக போகுது. ஸோ இந்த மாடம்ல இருந்து நம்ம ஒரு ஒயரை எடுத்து ரவுட்டர்ல கொடுத்து அந்த ஒயரை எடுத்து நம்மளுடைய லேப்டாப்லோ பிசிலையோ கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இன்டர்நெட்டுடைய கனெக்டிவிட்டியை நம்மளால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோவில் இந்த ADSL மாடல் வந்து அனலாக் சிக்னலை வந்து கொடுக்கும். பட் நெட்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டிஜிட்டல் சிக்னல் தேவைப்படும். ஸோ இந்த ADSL மாடல் ஒன்லி வந்து அனலாக் சிக்னல் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்தும். அதை வந்து நம்மளுடைய டெலிஃபோனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், லேண்ட்லைன் ஃபோனுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் பீரியட்ல ஏர்டெல், அதே மாதிரி BSNL இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ADSL மாடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சது. இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, மார்க்கெட்ல TP லிங்க், D லிங்க், டாண்டா அது மாதிரி நிறைய மாடம் ரவுட்டரை வந்து கான்ஃபிகர் பண்ணி அதை வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ பில்டாவே வந்து மாடம் அப்படின்ற ஒரு கான்செப்டும் ரவுட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டும் சேர்த்து வந்தது. ஸோ இது மூலமா என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ரயில் ஒயர், ஹாத்வே, ஆக்ட், டிகோனா, BSNL ஃபைபர் நெட் இந்த மாதிரி நிறைய கனெக்டிவிட்டி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து காப்பர் ஒயர் மூலமா வந்து நம்ம ஜஸ்ட் இந்த ரவுட்டர்ல மட்டும் வேன் போர்ட்ல கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த 3 லேண்ட் போர்ட் மூலமா நம்ம டிஜிட்டலா வந்து நம்மளுடைய டிஜிட்டல் சிக்னலை வந்து நம்மளுடைய லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி எல்லாத்துலயுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெட் வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுக்கும். ஒரு 100 Mbps ஸ்பீட்ல போடுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன கொடுக்கணுமோ, எந்த லிமிடேஷன்ல வரணுமோ அது வந்து ஈக்குவலா பிரிச்சு தரும். இந்த DSL, அதாவது தட் மீன்ஸ் வந்து DSL மாடல் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல ADSL மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ADSL வந்து இப்போ சுத்தமா போயிடுச்சு. DSL மாடம் பிளஸ் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிராண்ட்லாம் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இன்டர்நெட்டை ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுக்கும். இதுக்கு நடுவுலேயே வந்து வயர்லெஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் வர ஆரம்பிச்சது. ஸோ பொதுவா இனிஷியல் பீரியட்ல வைஃபை அப்படிங்கிறது வந்து ஒரு டெஸ்க்டாப்ல கூட வராது. அதே மாதிரி ஒரு லேப்டாப்ல மட்டும் தான் வைஃபை அப்படின்ற கனெக்ஷன் வரும். அதுவும் காஸ்ட்லியா இருக்கக்கூடிய லேப்டாப்ல மட்டும். இப்போ காமனாவே வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் போன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டுல டிவி இந்த மாதிரி டிஜிட்டல் டிவைசஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானுடைய அலெக்சா, கூகுள் உடைய ஹோம் மினி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வந்ததுனால நம்ம அதிகமாக எல்லாத்தையும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வைஃபை மூலமா பண்ணும்போது நம்மளோட டோட்டல் ஹோமையே வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தா மட்டும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லாம் கேட்கலாம், நான் வந்து சிக்னலே இல்லாம யூஸ் பண்றேனே, நான் ஜியோ யூஸ் பண்றேன், ஏர்டெல் எல்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் நெட் மூலமா வந்து அந்த பிரத்யேகமான டவர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க டவர்ல போனீங்க அப்படின்னா கீழே ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லா வந்து வயர்லாம் இருக்கும். அந்த ஒயர் கனெக்ஷன் மூலமா வயர்லெஸ் மூலமா டாப்ல இருக்கக்கூடிய அந்த சிக்னல் வந்து நம்ம ஃபுல்லா நம்ம அதோடைய ரேடியஸ் எந்த அளவுக்கு அது கவர் பண்ணணுமோ அதெல்லாம் கவர் பண்ணுது. ஸோ அந்த வயர்லெஸ் ஏர் சிக்னல் மூலமா தான் நம்மளுடைய ஸ்மார்ட் போன் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடம், இந்த ரவுட்டர். ஸோ இந்த மாடம் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் சிக்னலை ஒமிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும், இந்த ரவுட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து டிஜிட்டல் சிக்னலை வெளிப்படுத்துறது மூலமா இன்டர்நெட்டை வந்து நம்மளால யூஸ்
பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎஸ்எல் மாடல் அப்படின்னா என்ன, அதே மாதிரி ரவுட்டர்னா என்ன, இந்த மாடல் ரவுட்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை வந்து நல்லா லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து குளோபலாக வந்து ரொம்பவே பேசப்பட்டு இருக்கு. காப்பர் ஒயர் மூலமா வரக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிக்னலை வந்து கரெக்டாக கொடுக்காம, ஒரு காற்று அடிச்சா கூட வந்து சிக்னல் சரியா வராம நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அதிகமாக ஃபெயிலியர் ஆகிறது, ரொம்பவே நெட் ஸ்லோவாகிறதெல்லாம் இருந்துச்சு. பட் இந்த ONT அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபைபர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி மூலமா நம்மளுடைய இடத்துல ரொம்பவே ஃபாஸ்டான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் எந்த வகையிலும் நம்மளுடைய நெட் வந்து டிராப் ஆகாத வகையில வந்து இதை உருவாக்கி இருக்காங்க. ஸோ இந்த நெட் கனெக்ஷன் தான் வந்து இப்போ குளோபலா ரொம்பவே சூப்பராகவே போயிட்டு இருக்கு. இதுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் நெட்வொர்க் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க, ONT பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேபிள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரவுட்டிங் பண்றதுக்காக கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல இருந்து நிறைய கேபிள் கனெக்ஷன்லாம் போகும். ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி சேட்டலைட் கனெக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஒயரை வந்து இந்த காப்பர் ஒயரை அதில் இணைச்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா ONT அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமா அதை வந்து கனெக்டிவிட்டி பண்ணி அங்கிருந்து ஒரு காப்பர் ஒயரை கொண்டு வந்து இந்த ONT பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்டிக்கல் நெட்வொர்க் டெர்மினல் சொல்லுவாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் டெர்மினல் மூலமா கனெக்டிவிட்டி கொடுத்து ஸோ அதுல இருந்து ஒரு பாக்ஸை வந்து ONT-ஆ மாற்றி அதில் ஒரு ஃபைபர் ஒயர் வரும். அந்த ஃபைபர் ஒயரை எடுத்து நம்மளுடைய ரவுட்டரை நம்ம கனெக்டிவிட்டி பண்றது மூலமா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி கிடைக்கும். நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஸோ அப்படி ஒர்க் ஆகக்கூடிய அந்த டைம்ல நம்மளுடைய வயர்லெஸ் டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லேண்ட் போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய லேப்டாப், பிசி எதில் வேணாலும் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல அதிகமா ஃபைபர் நெட் தான் யூஸ் பண்றாங்க. ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி போட போறேன் அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபைபருக்கு மூவ் ஆகிறது ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதிலே மாடம்ல பாத்தீங்க அப்படின்னா மாடம் பிளஸ் ரவுட்டர் அப்படின்ற கான்செப்ட் மூலமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் சிக்னலை பேஸ் பண்ணி 2.4 GHz 5 GHz அப்படின்னு சொல்றாங்க, டுவல் பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல டிஜிட்டலா என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன் ஆக்சஸ் கொடுக்குறாங்க, எப்படி வைஃபை உடைய ரேஞ்சை வந்து கவர் பண்றோம், எப்படி வாலை உடச்சிக்கிட்டு வருது, எப்படி வால்ல நுழைஞ்சு வருது, இந்த மாதிரி பல கான்செப்ட் வந்து இருக்கு. ஸோ இதை பத்தின எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ வந்து சூன் நான் வந்து மேக் பண்றேன் ஆஃப்டர் தட் கொரோனா இஷ்யூக்கு அப்புறம். இல்ல என்னென்ன ப்ராடக்ட் பெஸ்டா வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் நான் கொரோனா இஷ்யூக்கு அப்புறம் போடுறேன். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் வாங்க கூட முடியாது, நான் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணி போடுறது வேஸ்ட் தான். ஸோ அதனால எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மூலமா நீங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வரும்பொழுது நீங்க இப்ப இருக்கக்கூடிய குளோபலா பார்க்கும் பொழுது ஆப்டிக்கல் ஃபைபர் தான் வந்து பெரிய அளவுல நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இஷ்யூ இல்லாம ரன் ஆக போகுது. ஸோ நீங்க ஒரு கனெக்ஷன் போடுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1000-1500 கொடுத்து நீங்க இந்த ONT பாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபைபரை வந்து தாராளமா போடலாம். ஸோ நீங்க எந்த ஒரு நெட் கனெக்டிவிட்டி போட்டாலும் ஆப்டிக்கல் ஃபைபர் இருக்கா, ஃபைபர் மூலமா நெட்வொர்க் தர போறீங்களா, அப்படி இருந்தா மட்டும் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி போட்டுக்கிறேன், இல்லைன்னா எனக்கு வேண்டாம். ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ஆனா காப்பர் ஒயர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க காப்பர் போடாம மேக்ஸிமைஸ்டா வந்து நீங்க ஃபைபரை வந்து யூஸ் பண்ணி நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு எப்படி வந்து ஒரு மாடம் அண்ட் ரவுட்டர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. Stay tuned guys, and signing off Vijay Baba, see you, have a nice day.